நான் அழிக்கிறது இல்லைண்ணா. வேறு நான் கேட்குறது வந்து துறை சார்ந்த நாடி சார் பேனல் வச்சு அழிக்கிறது 4 சீட் பாருங்க சார். நான் அது கேட்கல. இப்போ அவர் பேர் போட்டதுக்கு மேலே யார் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? யார் எடுக்கிறது கேளுங்க. இப்போ கேளுங்க. இப்போ கேட்டுன்னு சொல்லுங்கள். இப்போ கேட்டு மூலம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க தீர்மானத்தை போட்டு அடுத்து பண்ணுங்க. மூலம் கேளுங்க. பிடிக்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி எந்த ஆவணம் வரல இது சரியா சார்னு கேளுங்க. அவரே கேளுங்க. எந்த நோட்டும் வரல, கிளர்க்கும் வரல, யாருமே இல்லை. விஓ மட்டும் தான் அந்த கூட்டத்துக்கு வந்துக்கிறாரு. வேறு எந்த அதிகாரியும் வரல சார். நான் என்ன பண்ணுறேன்னு கேளுங்க. என்னண்ணா இப்போ அவருனாக்கா இப்போ ஈபியில் எனக்கு பிரச்சனை அவர் பதில் சொல்லிடுவாரா? ஃபாரஸ்ட் பிரச்சனை அவர் பதில் சொல்லிடுவாரா? அண்ணா அப்படியெல்லாம் கிடையாதுண்ணா. சும்மா இதில் போட்டுக்கல என் கிராமம் என் உரிமைன்ட்டு. எது என் கிராமம் என்ன என் உரிமை? என் பொறுப்பு. அப்போ என்ன வெறும் பரநாடுற மாதிரி தான் நம்ம கிராமத்தோட பொறுப்பா? இப்போ அதுக்கு மட்டும் தான் நடக்குது இது. அக்கா நான் கேட்குறது சிம்பிள்கான அதெல்லாம் கேட்கல. இதுக்கு ஆவணம்லாம் கொண்டு வரணுமா கொண்டு வரக்கூடாதா? இப்போ ஒன்றிய செயலாளர் பேர் நோட்டீஸில் போட்டு வச்சுருங்களேன். அப்படி போடலாமா போடக்கூடாதா? என்னன்னா பிரிண்ட் இதாகிடுதுன்னா அசால்ட்டாக சொல்கிறீங்க. எப்படின்னா பிரிண்ட் இதாகிடும் எனக்கு தெரியாது. உங்கள் அதிகாரி கேளு. அது எப்படி மாற்றிடுவீங்க? எப்படி மாற்றிடுவீங்க? அப்படி அது பெரிய பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் சின்ன பிரச்சனை தானே உங்களுக்கு. எல்லாமே சின்ன பிரச்சனை தான். அதே மாதிரி இவங்கெல்லாம் யாருங்க உட்காந்துருக்கீங்களாம்? ஏரி வேலை எத்தனை பேருக்கு வேலைக்கு வந்துக்கிறீங்க இன்றைக்கி? ஏரி வேலைந்து யாரும் வரலையா? நீங்கள் ஒரே ஒரு ஆள் கட்டுன்னு சொல்லாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாரும் ஏரி வேலை தானே. ஏற்கனவே போன முறை ஏரி வேலைக்காரெல்லாம் கிராம சபை கொடுத்து வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையாக்கா? கடைசியாக ஒரு தடவை மன்னிப்பு அப்படி இனிமேல் கிராம சபை கொடுத்து வரக்கூடாது நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அதிகாரி ஒருத்தர் பேசிட்டு போனாங்களா? தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு பொறுப்பாளர் யார் யார்? எனக்கு கொஞ்சம் தெரியுமா? நீ தானே பொறுப்பாளர். நீ வேற யார் யார்? வேற பொறுப்பாளர் யாருமா? கேளுக்கா. அக்கா உங்களை யாருக்கா கூட்டம் சொல்றது? அக்கா நான் அதை கேட்கலக்கா. அங்கெல்லாம் வேலை கிடையாதுக்கா. அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்த நாள் காப்பாற்றணும் போகிறது. இங்கே என்ன வேலை உங்களுக்கு? அப்படி போட்டிருக்காங்களா? உங்களுக்கு காட்டுங்க. ஜியோ காட்டுங்க. உங்களுக்கு வேலை எங்கன்னு போட்டிருப்பாங்கல்ல. ஜியோ டேக்கில் காலையில் எங்கே ஃபோட்டோ எடுத்தீங்க? முருகர் கோயிலான்னு போட்டு இங்கே பாபத்தியம் கோயிலான உங்களுக்கு என்ன வேலை? அதான் எதுக்கு இங்கே வந்து வேலை செய்கிற? முருகர் கோயிலான்னு போட்டால் நீ முருகர் கோயில் தான் வேலை செய்யணும். இங்கே எதுக்கு வந்து வேலை செய்கிற? உன்னை யாருக்கு வேலை செய்ய சொன்னது யாரு? அப்படி செய்யலாமான்னு கேட்குறேன். சரி சொன்னாங்க கரெக்டு தான். நீ சார் இப்போ இதுக்கு என்ன சார் பதில் சொல்கிறீங்க? 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிறவங்க கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கக்கூடாதுன்னு பல தடவை நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ திருப்பி இங்கே உட்காந்துக்கிற அத்தனை பேருமே 100 நாள் வேலை திட்டம் தான். இவங்க எல்லாருமே இன்றைக்கி உங்களுக்கு அட்டன்ஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு சம்பளம் தரீங்க. இப்போ கிராம சபைக்கு இப்போ மக்களா அதில் எவ்வளோ மக்கள் பிரதிநிதி யாருன்னா காட்டுங்க பார்க்கலாம். இப்போ அப்படியே பிரிங்க. இதான் அவங்களாம் வார்டு நம்பரு தண்ணி விடுறவங்க. இது விட்டாக்கா பொதுமக்களாக இது இடத்தையெல்லாம் கணக்கில் 4 பேர் கூட வர மாட்டாங்க. அப்போ 4 பேர் தான் நடத்திடலாமா? கிராம சபை கொடுத்து தள்ளி வைங்க. அதிகாரிகிட்ட மனு கொடுங்க, இந்த பேர் நடக்கலைங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்ததுனாலாம் கிடையாதுண்ணா. இப்போ ஆட்சியே மாறிச்சு. இப்படி அதிகாரிகள் அழைச்சதால் தான் ஒரு ஆட்சி மாறி இருக்கு. ஆமாம், இப்படி அதிகாரிகளோட அலட்சியத்தால் தான் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுறதே காரணம். இவங்க சரியாக செயல்பட்டாங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும். கண் துடைப்புக்கு பண்ணுறது கிடையாது. எத்தனை தரண்ணா சொல்லி சொல்லி ஆட்சியாக மாறி போச்சுண்ணா. பஞ்சாயத்துலேருந்து ஒரே ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட் அக்கான கேட்டாக்கா சிறப்பு கிராம சபை கொடுத்து எதுவுமே தேவையில்லைன்றீங்க. மொத்த பேர் ஏரி வேலை இருக்கிறவங்களை கூட்டு வந்து வச்சுங்க. இப்போ ஏரி வேலை இன்னைக்கு சம்பளம் வந்து இவங்களுக்கு கிராம சபை கொடுத்ததாக தான் தராங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. தீர்மானம் எழுதின நோட்டு இல்லை. அதான் உட்காருங்க செயலர். இந்த நோட்டீஸை பற்றி ஒரு விவாதம் வந்துச்சு செயலர். அது இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன ஒரு வீடியோ கேட்டு சொல்லிட்டு வரணும் சொல்லி சொன்னாப்படி. அது வீடியோ கேட்டு சொல்லிட்டு சார் வந்து வீடியோ கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார். இப்போ கேட்டாங்க அதை பற்றி. உட்காருமா உட்காருமா. அது முதல்ல இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. என்ன பண்ண 35 அனுப்பிச்சார் குரூப் பார்க்க சொல்லி. சரி ஓகே இருந்தாலும் போட்டு இதுக்கு மேல் கூட இந்த மாதிரி வராது பார்த்துக்கோ.
உப தலைவருக்கு அனுப்பிட்டு பொறுப்பு பார்த்தாரு அவரு. பலீஸா போட்டுருக்காங்க. ஆனா 2 பஞ்சாயத்துனால இதுவும் வராது பார்த்துக்கலாம். நான் வராது பார்த்துலான்னு நான் துறை ரீதியான நடவடிக்கை எடுங்கண்ணா. ஃபோன் எடுக்கல. ஆனால் இது எனக்கு நீ சொல்கிறதுக்கான ஃபோனில் பேசுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அது ஒண்ணு விடுங்க. ஒரு ஒண்டி சிலர் பேரை நீ மட்டும் எப்படி போடுற, என்ன காரணத்துக்காக போட்டேன்னு சொல்லி இதெல்லாம் ஊர் நோட்டீஸில் நீ இது மாற்றி போட்டேன் எடுத்துன்றதுலாம் கிடையாது. 2வது ஏரி வேலை இருக்கிறவங்களும் மீட்டிங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஒட்டு மொத்தமாக ஏரி வேலை நீ அட்டன்ஸ் போட்டிங்க வந்து எதுக்கு வந்துருக்காங்கலாம். அப்புறம் பஞ்சாயத்தோட ஒரே நோட்டு கூட கேட்ட சிறப்பு கிராம கொடுத்துக்கு எந்த அக்கௌண்ட்ஸுமே வேணாமே அப்படியா? திடக்கல்வி மேலாண்மை பத்தி தான். இதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து திடக்கல்வி மேலாண்மை ஒன்று நடக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. இதே மாதிரி கிராம சபை கூட்டத்தில் திடக்கல்வி மேலாண்மை இந்த பஞ்சாயத்தில் நடக்குதான்னு கேட்டதுக்கு அப்படி ஒரு விஷயமே இந்த பஞ்சாயத்தில் நடக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான வீடியோ ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. இருங்க. அவங்க தான் திடக்கல்வி மேலாண்மை அதிகாரி அவங்க தான். ஆ கூட பேசணும். சரி, நான் அவங்கள கேட்டுக்கிறேன். எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் அவங்கள கேட்டுக்கிறோம். இப்போ நோட்டீஸ் போடுறது ஏரி வேலை இருக்கிறவங்களை கூட்டு வந்து ஏன் கிராம சபத்தில் உட்கார வைக்கிறீங்க? இப்போ மொத்தம் இங்கே உட்காந்துருக்கிறவங்க பூரா 100 வேலை திட்ட பணியாளர் தான். இவங்க ஏன் கிராம சபை கூட்டத்துக்கு வராங்க? ஆனால் எனக்கு ப்ரூஃப் வேணும்னா கிராம சபை கூட்டமே வீடியோ எடுத்து லைவில் போட சொல்லிக்கிறேன். ஆனால் உனக்கு எனக்கு நான் பர்சனலாக பேசல, அங்கே ஒன்றும் இல்லை. அது நம்ம ரோடை தாண்டி போய் அங்கே பேசிக்கலாம். பர்சனலுக்கு இங்கே பர்சனலுக்குலாம் வேலை இல்லை. அப்புறம் என்ன வீடியோ ஆப் பண்ண சொல்கிறீங்க? வீடியோ எடுக்க சொல்லி ஜியோ இருக்குது, எடுத்து பாருங்கள். அது நீங்கள் இங்கே லைவில் போடணுங்க. நடக்கிற கிராம சபை கூட்டத்தெல்லாம் ஒரு கிராம சபை கூட லைவில் போட சொல்லுங்கிறாங்க. அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல.